Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Maths Binomial Theorem and Sequence and Series chapterல exercise 5.1ல second sum பாப்போம் இந்த வீடியோல compute அதுல first subdivision 102 to the whole power 4 ன்னு கொடுத்திருக்காங்க. இது நம்ம binomial theorem படி நம்ம எப்படி பிரிச்சுக்க போறோம்னா 100 plus 2 to the whole power 4. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் ஃபார்முலா எழுதிட்டு நீங்க போடிங்கனா ஈஸியா இருக்கும். to the whole power n is equal to nc0 a to the power n plus nc1 a to the power n minus 1 b to the power 1 plus nc2 a to the power n minus 2 b to the power 2 இப்படி போயிட்டே இருக்கும் ncn b to the power n. ஓகேவா, இதுதான் ஃபார்முலா இல்லையா. இப்போ இதில் a எவ்வளவு நமக்கு a is equal to 100 b is equal to 2 n is equal to 4. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். 4c0 a to the power n அப்போ 100 power 4 plus 4c1 100 power n minus 1 4 minus 1 into 2 to the power 1 plus 4c2 100 power 4 minus 2 2 to the power 2 plus 4c3 100 power 4 minus 3 2 to the power 3 4c4 100 power வராது 0 ஆயிடும் 2 to the power 4. ஓகேவா, இப்போ இந்த 4c4 ரெண்டும் சேமா வந்த உடனே நிறுத்திடுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க. 4c0 வந்து 1 நமக்கு. இப்போ 100 power 4 100 power 4னா 100 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒரு 100 ரெண்டு 1 டைமு 2 டைம் 3 டைம் 4 டைம். ஓகேவா, அடுத்தது 4c1னா 4 into 100 cube into 2. 4c2 na 4 into 3 கீழே வந்து 1 into 2 100 power square 2 square na 4 4c3 na 4 into 3 into 2 கீழே 1 into 2 into 3 100 power 4 minus 3 na 1 ஆயிடும் into 2 cube 4c4 na 1. ஓகேவா, 2 to the power 4 2 to the power 4 na நமக்கு என்ன வரும் போட்டுருவோம், அடுத்த ஸ்டெப்ல போடுவோம். இப்போ இது போட்டுருவோம் 1 2 3 4 plus 4 2s are 8 8 into 1 time 2 time 3 time plus 2 3s are 6 6 4s are 24 24 into 100 square இல்லையா. அப்போ ஒரு டைம் 2 டைம் நான் அப்படியே போட்டுட்டேன். 24ஓட மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டேன். அதை 2 3s are 6 6 4s are 24. ஓகே, ப்ளஸ் இங்கே நமக்கு இதில் கேன்சல் ஆகிடும். 4 into 8 2 cube na 8 32 into 100 அப்போ 2 0 plus 2 4s are 2 power 4 na உங்களுக்கு 16. ஓகேவா, கரெக்டா போட்டுருக்கோமா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும் நம்ம. 1 2 3 4 plus 8 1 2 3 plus 24 1 2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டுருவோம். 3 2 1 6ன்னு வந்துடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம்னா நமக்கு 108 10824 10824 3216.
ஸோ இதை வந்து நம்ம 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 or 2 or 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் வழியாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.